அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றி. உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வானொட வசந்தம் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஈகை திருநாள் வாழ்த்துக்கள். கடந்த 30 நாட்களாக பகலில் உண்ணாமல் பருகாமல் உடல் இச்சைகள் ஈடுபடாமல் இரவில் நீண்ட நேரம் நின்று வணங்கியும் திருமறையை ஓதியும் ஏழைகளுக்கு வாரி வழங்கியும் இறைவனிடத்தில் மனம் உருகி பாவ மன்னிப்பு கோரியும் கழிந்தன. இந்த பயிற்சியிலே கிடைத்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஈகை திருநாள் கொண்டாடப்படுகிறது. ஆக இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவருக்கும் ஈகை திருநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த ஈகை திருநாள் வெறும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று கழிந்துவிடக்கூடாது. இந்த ஈகை திருநாளிலே சில உறுதிமொழிகளை, சில சூளுரைகளை நாம் ஏற்க வேண்டும். இந்த 30 நாட்கள் பயிற்சி இருந்து பெற்றதை வாழ்க்கையினுடைய எல்லா நாட்களிலும் செயல்படுத்தும் விதமாக அந்த சூளுரைகள் அமைந்திருக்க வேண்டும். முதலாவதாக நாம் இந்த ஈகை திருநாளிலே ஏற்க வேண்டிய சூளுரை என்னவென்றால், ஒழுக்கம் உள்ள மனிதனாக வாழ்வேன். ஏனென்றால் இந்த நோன்பினுடைய நோக்கமே ஒழுக்கமுள்ள மனிதனை உருவாக்குவதுதான். நோன்பின் நோக்கத்தை பற்றி திருமறை சொல்லுகிற போது, நீங்கள் இறையச்சமுடையவர்களாக, இறைவனை அஞ்சி ஒழுகுபவர்களாக மாற வேண்டும், தக்குவா உடையவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நோன்பினுடைய நோக்கம் என்று திருமறை சொல்லுகிறது. ஆக இந்த 30 நாட்கள் விரதம் இருந்ததே இந்த ஒழுக்கம் என்கின்ற ஒரு பயிற்சியை பெறுவதற்காகத்தான். இந்த நோன்பு நோடத்திலே உண்ணாமல் பருகாமல் இருப்பது மட்டுமல்ல, பொய் பேசுவது, புறம் பேசுவது, சண்டையிடுவது, தீயவற்றை பார்ப்பது, கேட்பது, பேசுவது, தீயவற்றை செய்வது ஆகிய அனைத்து தீமைகளும் தடுக்கப்பட்டிருந்தன. ஆக இந்த நோன்பாதத்திலே பெற்ற பயிற்சி நம்முடைய இயல்பாகவே மாறிவிட வேண்டும். பயிற்சி காலத்தில் மட்டும் கட்டுப்பாடாக இருப்பேன், பயிற்சி முடிந்த பிறகு எப்படியும் நடந்து கொள்வேன் என்றால் அதற்கு பேர் பயிற்சியா? இராணுவத்திற்கு பயிற்சி பெறுகிற ஒருவன் பயிற்சி காலத்தில் மட்டும் கட்டுப்பாடாக இருப்பேன், பயிற்சி முடிந்த பிறகு எப்படி நடந்து கொள்வேன் என்றால் அதற்கு பேர் பயிற்சியா? பயிற்சி கொடுப்பதே நம்முடைய இயல்பாக மாறிவிட வேண்டும் என்பதற்காகத்தான். ஆக இந்த நோன்பினுடைய மிக உன்னதமான நோக்கம் ஒழுக்கம் உள்ள ஒரு மனிதனையும் ஒழுக்கம் உள்ள ஒரு சமுதாயத்தையும் உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த நோன்பினுடைய தலையாய நோக்கம். ஆகவே இந்த ஒழுக்கத்தை மேற்கொள்வோம் என்ற சூழ்நிலையை ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாட்டிற்கு மிகவும் தேவைப்படுவது இந்த ஒழுக்கம்தான். தண்ணீர் பஞ்சத்தை விட, உணவு பஞ்சத்தை விட பெரிய பஞ்சம் ஒழுக்க பஞ்சம்தான். வல்லவர்களை நம்மால் உருவாக்கிவிட முடிகிறது, நல்லவர்களை உருவாக்க முடியவில்லையே. நல்லவர்களுக்குத்தானே மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஒழுக்கவாதிகளை இந்த நாட்டிலே உருவாக்கி இருந்தால் இந்த நாட்டினுடைய நிலை இவ்வளவு மோசமாக போயிருக்குமா? மேலிருந்து கீழ்வரை எல்லா நிலைகளிலும் எல்லா துறைகளிலும் ஒழுக்க வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறதே. புனித துறைகளான மருத்துவத்துறை, நீதித்துறை, ஆசிரியத்துறை இவைகள் கூட ஒழுக்க வீழ்ச்சியில் இருந்து தப்பிக்கவில்லையே. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நோன்பாளிகள் நாங்கள் இந்த மாதத்தில் ஒழுக்கத்திற்கான பயிற்சியை பெற்றோம், இதை எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் செயல்படுத்துவோம் என்பதை உறுதிமொழியாக ஏற்க வேண்டும். வெறும் புண்ணியங்களை சேர்ப்பதற்காக மட்டுமல்ல இந்த நோன்பு என்பது. உங்களுக்கு மட்டும் புண்ணியம் இல்லை, நாட்டுக்கு புண்ணியம் கிடைக்க வேண்டும், மக்களுக்கு புண்ணியம் கிடைக்க வேண்டும். அந்த புண்ணியம் என்ன? நீங்கள் நேர்மையாக வாழ்வதன் மூலமாக நாட்டிற்கு நன்மை சேர்க்க வேண்டும். ஆக ஒழுக்கம் உள்ளவனாக வாழ்வேன், இதுதான் முதல் சூளுரை. இரண்டாவது, கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்வேன். ஏனென்றால் நோன்பில மிகப்பெரிய கட்டுப்பாடான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய வேலை நேர திட்டமே மாறிவிடுகிறது. பயாலஜிக்கல் கிளாக் என்று சொல்வார்கள், அப்படியே எல்லாம் மாறுது. தூங்குகிற நேரம், விழிக்கின்ற நேரம், உண்ணுகின்ற நேரம், ஓய்வெடுக்கிற நேரம் எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்திற்கு உள்ளாயிருக்கிறது. பகலிலே உண்ணுவதில்லை, இரவிலே நீண்ட நேரம் வணக்கம், நீண்ட நேரம் திருமறையை ஓதுதல் என்பது போன்ற கடுமையான பயிற்சி, கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை முறையை இந்த நோன்பு காலத்திலே ஒவ்வொருவரும் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த பயிற்சி நமக்கு உணர்த்துவது என்ன?
நம்மிடத்திலே மன உறுதி இருந்தால், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று சொல்வோமே. ஆக ஒருவன் நினைத்தால் தன்னை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியும், உணவிலே தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும், இந்த மாதத்திலே சிகரெட் குடிக்காமல் இருக்க முடியும், வெத்தலை பாக்கு போடாமல் இருக்க முடியும், இருக்கிறார்களே. ஆகவே இந்த கட்டுப்பாடுக்கான ஒரு பயிற்சி. ஆக இன்றைக்கு நமது நாட்டிற்கு, சமுதாயத்திற்கு தேவைப்படுவது இந்த டிசிப்ளின்டு லைஃப். அதுதான் நம்மக்கிட்ட இல்லை. குறித்த நேரத்திற்கு அலுவலகத்துக்கு வருவதில்லை, குறித்த வேலையை ஒழுங்காக செய்வதில்லை, அரட்டை அடித்தல், வீண் பேச்சுக்கள், தாமதமாக வருதல், சீக்கிரமாக போதல். அரசு அலுவலகங்களிலும் நாம் பார்க்கின்ற அன்றாட நிகழ்ச்சி. லேட்டாக வருவாங்க, சீக்கிரமாக போயிடுவாங்க. மாணவர்களிடத்திலே கட்டுப்பாடு இல்லை, வகுப்பறைகளிலே ஊழையிடுதல், பெண்களை கேலியடித்தல், ராகிங் செய்தல், எல்லா நிலைகளிலும் ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை. சாலை விதிகளை மதிப்பதில்லை, குடி போதையிலே ஓட்டுதல், வேக கட்டுப்பாட்டை கவனத்தில் கொள்வதில்லை. இதனால் உலகிலேயே அதிக விபத்துக்கள் நடக்கிற நாடாக இந்திய நாடு மாறியிருக்கிறது. அதிலும் தமிழகம் முதலிடம் வகிப்பதாக நாம் அறிகிறோம். ஆகவே கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கைக்கான ஒரு பயிற்சி இந்த நோன்பின் மூலமாக நமக்கு தரப்படுகிறது. ஆகவே இதனை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆக இரண்டாவது சூளுரை கட்டுப்பாடாக வாழ்வேன். மூன்றாவது மனித நேயமாக வாழ்வேன். ஏனென்றால் இந்த மாதத்தை பற்றி நபிகள் நாயகம் குறிப்பிடுகிற போது சொன்னார்கள், இது கருணையின் மாதம், ஷஹருன் முவாசாத் என்று சொன்னார்கள். இந்த கருணை பல வகைகளிலே இந்த மாதத்திலே வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். பசியின் வாட்டத்தை உணர்கிறான், ஏழைகளுடைய துன்பங்களை உணர்கிறான். அதன் காரணமாக இல்லாதவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற உணர்வு இன்னும் அதிகமாகிறது. வாரி வாரி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகிறது. இந்த 30 நாள் பசியை கூட நம்மால் தாங்கிக் கொள்ள முடியலையே, இவன் காலமெல்லாம் பசியாக இருக்கிறானே, இவனுக்கு ஏதாவது உதவ வேண்டும் என்ற எண்ணம் உருவாகிறது. ஆகவே தான் இந்த மாதத்திலே கஞ்சர்கள் கூட தங்கள் கரங்களை விரிப்பார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு கருணையை உண்டு பண்ணுகின்ற மாதம்தான் இந்த மாதம். ஆக கேட்பவர்களுக்கு வாரி வாரி வழங்க வேண்டும் என்று இந்த மாதத்திலே நமக்கு கட்டளிடப்பட்டிருக்கிறது. தங்களுடைய வருமானத்தில் எஞ்சியதை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். வறுமையை ஒழிப்பதற்கு பல வழி இருக்குங்க, பல வழிகள் செய்ய வேண்டிய சில பணிகள் இருக்கின்றன. பொதுமக்களாகி நாம் செய்ய வேண்டியது என்ன? இருப்பவன் இல்லாதவனுக்கு கொடுக்க வேண்டும். இருப்பவன் இன்னைக்கு கணக்கிட்டிருக்கிறார்கள், ஒரு நாட்டினுடைய வளத்தில் 80% வளத்தை 20% மக்கள் அனுபவிக்கிறார்கள். ஒரு நாட்டினுடைய வளத்தில் 80% 20% மக்கள் அனுபவிக்கிறார்கள். ஆக எல்லாம் யார்கிட்ட கொட்டி கிடக்கிறது என்றால், ஒரு குறிப்பிட்ட 20% மக்களிடத்திலே நாட்டினுடைய 80% வளங்கள் தேங்கி கிடக்கின்றன. ஆக இவங்க கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா இந்த அடித்தட்டில் இருக்கிற மக்கள் மேலே வருவார்கள். ஆகவே தான் திருமறை சொல்லுகிறது, செல்வம் உங்களில் செல்வந்தர்களுக்கிடையே சுற்றி கொண்டிருக்க வேண்டாம். கைலாய கூன தூணத்தன் பைனல் ஆனியாயம் என்கும். செல்வம் செல்வந்தர்களுக்கு மத்தியிலே சுற்றி கொண்டிருக்க வேண்டாம், அது கொஞ்சம் கீழே வரட்டும். உங்களுடைய செல்வத்தில் வாய் திறந்து கேட்பவர்களுக்கும் கேளாதவர்களுக்கும் உரிமை இருக்கிறது. ஒல்லதீன ஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் மாலூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். உங்கள் செல்வத்தில் வாய் திறந்து கேட்குறான் பாருங்க, தா, அவனுக்கும் பங்கு இருக்கு. வெக்கப்பட்டு போய் கேட்காம சும்மா உட்கார்ந்துருக்கான் பாருங்க, அவனுக்கும் பங்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆகவே இந்த மாதத்தில் நாம் பெற்ற பயிற்சி இந்த கருணை, இரக்கம், அன்பு என்பது. அதன் வாயிலாக மனித நேயத்தை வளர்த்து கொண்டு இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுங்க. பணக்காரங்க தான் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க தர்மன்னா பணக்காரன் தான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நபிகள் நாயகம் சொன்னாங்க, பேரித்தம்பளத்தின் ஒரு பகுதியேனும் நீங்கள் தானமாக கொடுத்து உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள்கிட்ட கொடுக்குறது ஒன்றுமே இல்லை, என்ன பேரித்தம்பளத்தை பிச்சு அதில் ஒரு பகுதியாவது கொடுக்க முடியாதா? அது கூட. ஆக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடு. ஆக இந்த மாதத்திலே அதை நாம் செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு உதவியாக கொடுக்கலாம், வட்டி இல்லாத கடனாக கொடுக்கலாம், தொழில் தொடங்குவதற்கு முதலாக அவர்களுக்கு கொடுக்கலாம், ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்கலாம், முதியவர்களுக்கு கொடுக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் ஒவ்வொருவரும் தங்கள் வட்டாரத்தில் இருக்கின்ற ஏழைகளை கவனித்துக் கொண்டால் போதும், சமுதாயத்திலே வறுமை அகன்றுவிடும். ஆகவே இந்த ரமலானிலே, இந்த நோன்பு மாதத்திலே நாம் ஏற்க வேண்டிய சூளுரைகளிலே ஒன்று, மனித நேயத்தோடு இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு. நான்காவதாக இந்த மாதத்திலே ஏற்க வேண்டிய அடுத்த சூளுரை என்னவென்று சொன்னால், வேதம் வழி நடப்போம் என்றால், இந்த நோன்பு மாதம்தான் வேதம் வந்த மாதம். திருக்குர்ஆனுடைய வசனங்கள் இந்த மாதத்தில் தான் அருளத் துவங்கின. நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்.
அன்றைய மக்காவிலே பல்வேறு வகையான தீமைகள் இருந்தன. ஒரு நாளைக்கு ஒரு கடவுள் என்று 360 நாளைக்கு 360 கடவுளை வணங்கி கொண்டிருந்தார்கள். இறைவனுக்கு உருவம் கற்பித்தார்கள். இறைவனை நேரடியாக நெருங்க முடியாது என்று குட்டி தெய்வங்களை உருவாக்கினார்கள். சகுனத்தில், ஜோதிடத்தில் நல்ல காலம் கெட்ட காலத்திலே நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஜாதி பாகுபாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள். பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தார்கள். பெண்ணடிமைத்தனத்தை கையாண்டார்கள். மது, சூது, ஆபாசம், வட்டி இவற்றிலே மூழ்கி திளைத்தார்கள். ஆக இந்த தீமைகளுக்கெல்லாம் விடிவு காலம் எப்போது என்று சிந்தித்தவராக நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவுக்கு அருகிலே இருந்த ஹிரா குகையிலே நீண்ட காலமாக ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். அப்போதுதான் அவருக்கு வானவர் கோன் ஜிப்ரையில், ஏஞ்சல் ஜிப்ரையில் மூலமாக, கேப்ரியல் மூலமாக இறைவசனங்கள் அவருக்கு அருளத் துவங்கின. முதலாவது வசனம் அவருக்கு இறங்கியது, ஓதுவீராக, உம்மை படைத்த இறைவனின் திருநாமத்தால் ஓதுவீராக, இறைவன் தான் எழுதுகோலை கொண்டு உமக்கு கற்பித்துக் கொடுத்தான், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் அவன்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்ற வசனங்கள் இந்த ரமலான் மாதத்தில் தான் இறங்கின. அன்று தொடங்கி 23 ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வசனங்கள் இறங்கி முழு குர்ஆனும் நிறைவு பெற்றது. ஆகவே இந்த மாதம் வேதம் வந்த மாதம். இந்த நோன்பு ரமலான் மாதத்தில் நோக்கும்படியாக விதிக்கப்பட்டதே இந்த வேதத்தின் மூலமாக இறைவன் நமக்கு நேர்வழி காட்டியதற்காக, இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாகத்தான் இந்த நோன்பு ரமலான் மாதத்தில் நோக்கும்படியாக கட்டளிடப்பட்டிருக்கிறது. வேறு மாதத்தில் நோக்கும்படி சொல்லாமல் இந்த மாதத்தில் நோக்கும்படியாக சொல்லப்பட்டதற்கான காரணம், இந்த மாதத்தில் தான் வேதம் வந்தது. ஆக வேதம் வந்ததற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இறைவனை நீங்கள் நோன்பு நோற்று இறைவனுக்கு நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். ஆகவே இந்த வேதம் எப்படிப்பட்ட வேதம்? இது சில மந்திரங்களையும் தந்திரங்களையும் சொல்லிக் கொடுக்கிற ஒரு வேதமா, அல்லது சில வரலாற்று குறிப்புகளை சொல்லுகிற வேதமா, அல்லது சில வழிபாட்டு முறைகளை மட்டும் கற்றுக் கொடுக்கிற வேதமா? இந்த வேதத்தை பற்றி அந்த வேதமே பேசுகிறது. அந்த வேதம் சொல்லுகிறது, ஹுதன் லின்னாஸ், நான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாக வந்தேன். மனிதர்களுக்கு வழிகாட்டி. நான் ஒரு உரைகள், ஃபுர்கான், நன்மையும் தீமையும் பிரித்தறித்து காட்டுகின்ற ஒரு உரைகளாக நான் வந்தேன். நான் ஒரு நினைவூட்டி, திக்ர், நீங்கள் யார், எங்கிருந்து வந்தீர்கள், எதற்காக வந்தீர்கள், எங்கே போகிறீர்கள் என்பதை உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக நான் வந்தேன். நான் ஒரு நிவாரணி, ஷிஃபா, உங்களுடைய உடல் நோய்களுக்கும் உள்ள நோய்களுக்கும் நிவாரணியாக நான் வந்தேன். உங்களை பிடித்திருக்கின்ற ஆன்ம நோய்களுக்கும் உடல் நோய்களுக்கும் நிவாரணியாக நான் வந்தேன். திருமுறை சொல்கிறது, நான் ஒரு ஒளி, நூர், உங்களை இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்ற ஒளி. அறியாமை என்னும் இருட்டிலே இருந்து உங்களை அறிவு என்ற வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்ற ஒளியாக நான் வந்திருக்கிறேன். இப்படியெல்லாம் திருமறை சொல்லிக்கொண்டே போகிறது. ஆக மனிதன் இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்வதற்கான அத்தனை கொள்கைகளையும் தத்துவங்களையும் நடைமுறைகளையும் வழிகாட்டுதல்களையும் இறங்கிய மாதம் இந்த மாதம். இந்த மாதம், இந்த வேதம் யாருக்கு உரியது? முஸ்லீம்களுக்கு மட்டும் உரியதா? அதையும் குர்ஆன் பேசுகிறது. திக்ருல் லில் ஆலமீன், நான் நல்லுபதேசமாக வந்தேன். நான் ஒரு குறிப்பிட்ட இனத்தாருக்கோ நாட்டினருக்கோ மொழியினருக்கோ வந்தவன் அல்ல. உலக மாந்தர் அனைவருக்கும் நான் வழிகாட்டியாக வந்தேன், நினைவூட்டியாக வந்தேன் என்று சொல்லுகிறது. ஆகவே இந்த மாதத்திலே நாம் ஏற்க வேண்டிய சூளுரை, இந்த வேதத்தை அறிவோம். சடங்காக ஓதுவதல்ல, பொருளுணர்ந்து ஓத வேண்டும். அரபி மொழியில் மட்டும் ஓதுவதல்ல, தாய்மொழியிலும் ஓத வேண்டும். ஆக அறிவோம். இரண்டாவதாக அதன் வழி நடப்போம். ஓதிக்கொண்டே இருப்பதல்ல, ஓதுவதன்படி செயல்படுவதற்காகத்தான். நிற்க அதற்கு தக என்று சொல்வார்கள். ஆகவே கற்றபின் நிற்க அதற்கு தக, கற்றபடி ஒழுக வேண்டும். ஆக வேதத்தின்படி ஒழுக வேண்டும். மூன்றாவதாக இந்த வேதத்தை யாரெல்லாம் அறியாமல் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். நாம் மற்றும் கற்று நம்மோடு வைத்துக் கொள்வதல்ல, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற கொள்கையினுடைய அடிப்படையில் வாருங்கள், பாருங்கள், இந்த வேதத்தை கற்று ஒழுகியதனால் எங்களுடைய வாழ்க்கை அமைதியாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, குற்றங்கள் இல்லாமல் இருக்கிறது. இதனை நீங்களும் ஏன் படிக்கக்கூடாது? நீங்களும் ஏன் அறிந்து கொள்ளக்கூடாது? நீங்களும் ஏன் இந்த உலகத்திலே அமைதியான வாழ்க்கையை வாழக்கூடாது? நீங்களும் ஏன் மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடாது என்று சொல்லுகின்ற வகையில் இந்த வேதத்தை பிறருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது.
ஆகவே வேதத்தின் வழி நடப்போம். ஆக 4 சூளுரைகளை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, ஒழுக்கம் உள்ளவனாக வாழ்வேன், கட்டுப்பாடாக வாழ்வேன், மனித நேயம் கொண்டு வாழ்வேன், வேதத்தின் வழி நடப்பேன். ஆகவே இந்த தருணத்திலே இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி இந்த ஈகை திருநாள் மகிழ்ச்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அத்தோடு நம்முடைய முஸ்லீம் சகோதரர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இந்த ஈகை திருநாளை மகிழ்ச்சியை எல்லா சமுதாய மக்களோடும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வட்டாரத்திலே பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி எல்லா சமய மக்களையும் அழையுங்கள். அவர்களுக்கு விருந்து கொடுங்கள், கருத்துக்களை பரிமாற்றம் செய்யுங்கள், உங்கள் வீடுகளுக்கும் அவர்களை அழையுங்கள். இதன் மூலமாக சமய நல்லிணக்கம் என்ற உணர்வை இந்த தமிழகத்தில் உருவாக்குங்கள். ஏற்கனவே அந்த எண்ணம் தமிழகத்திலே மலர்ந்துதான் இருக்கிறது. அந்த நல்லிணக்கம் பட்டுப்போகாமல் பாதுகாத்துக் கொள்வது நம்முடைய கடமையாக, ஈகை திருநாளில் நல்லிணக்கத்தை உருவாக்குவதும் நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆகவே நாம் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வோம். இறைவா, நாங்கள் மண்ணை நீ அருள் வளமிக்கதாகவும் பொருள் வளமிக்கதாகவும் ஆக்கி வைப்பாயாக. இந்த மண்ணிலே எப்போதும் சமய நல்லிணக்கமும் ஒற்றுமையும் மலரக்கூடியதாக நீ ஆக்கி வைப்பாயாக. குற்றங்கள் குறைந்த நிலமாக எங்கள் நாட்டை நீ ஆக்கி வைப்பாயாக. அமைதி தவழுகின்ற பூமியாக இதனை ஆக்கி வைப்பாயாக. உலக நாடுகளிலே தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாடாக எங்கள் நாட்டை ஆக்கி வைப்பாயாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. மீண்டும் ஈகை திருநாள் வாழ்த்துக்கள்.